தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. இதுக்கிடையில அடுத்த நாட்களுக்கு மழை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காரு தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு. இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. சென்னையிலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு இந்த தாழ்வு மண்டலம். அது மெதுவா நகர்ந்து வரக்கூடிய நிலையில டெல்டா மாவட்டங்கள், சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்து வருது. இந்த நிலையில தான் வானிலை நிலவரம் குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல விரிவா பதிவிட்டிருக்காரு பிரதீப் ஜான். அவருடைய பதிவுல சென்னையில இப்ப துவங்கும் மழை அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு நீடிக்கும். குறிப்பா நாளைய தினத்திலிருந்து சென்னையில மழை வலுவடையும். அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர்ல 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும். இலங்கைக்கு கீழ்ப்பகுதியில நிலவிய தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருது. மிகவும் பொறுமையா நகர்ந்து வரதுனால வரும் நவம்பர் 30ஆம் தேதி அல்லது டிசம்பர் 1ஆம் தேதி தமிழக கடற்கரையை நெருங்கும். மழை வரும் அப்படிங்கறதுனால கார்களை மேம்பாலங்கள் மீது நிறுத்துறது, விடுதிகள்ல தங்குறது, சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் காலி செய்யுங்க அப்படின்னு எல்லாம் நான் அறிவுறுத்தலனும் குறிப்பிட்டிருக்காரு பிரதீப் ஜான். கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் வரைக்கும் மழை இருக்கும். கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை நெருங்கினாதான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி இருந்தாலும் வலுவா நகர்ந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதுனால வரும் வாரத்துல தமிழகத்துல பரவலா கனமழை பெய்யும் அப்படின்னு தெரியுது. அப்படி உருவாகக்கூடிய இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. டெல்டா மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு தெரியுது.